Hi friends and families, welcome back to my channel. நம்ம லாஸ்டா போன ட்ரிப் பாத்தீங்கன்னா குரோஷியா தான். அதுக்கப்புறம் நாங்க இப்பதான் கொஞ்சம் வெளில போலாமேன்னு சொல்லிட்டு கிளம்புனோம். லாஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிளேஸா ஏதாவது இருந்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் இந்த ஜூக்கு வந்திருந்தோம். என்னது இது? இந்த ஜூ பார்த்தீங்கன்னா இந்த லக்சம்பர்கில் உள்ளவங்களுக்கே ஒரு சில பேருக்கு தெரியலங்க என்னென்ன மாதிரிலாம் அனிமல்ஸ் இருக்குது, என்னென்ன மாதிரினா கிட்ஸுக்கான ப்ளே ஏரியாஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நான் ஃபுல் வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன். அங்கே மேப்பில் எங்கடா போகணுன்னு போட்டிருக்கு. ஃபஸ்ட்டு எங்கே போகணுமா? நான் அந்த ரேக்லேருந்து மேப் எடுத்தது என் பொண்ணு பார்த்துட்டா உடனே அவள் கையில் வாங்கி வச்சுட்டு அவள் தான் கைட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஜூ ஃபுல்லாக சுற்றி பார்க்குற வரைக்குமே அவள் தான் சும்மா மேப் வச்சுட்டு எங்களுக்கு சொல்லிட்டு இருந்தானா பார்த்துக்கோங்களேன். என்ன சாப்பிடுது? நாங்களே ஃபர்ஸ்ட் இந்த ஜூக்கு வரதுக்கு முன்னாடி இங்க வெறும் ஆடு மாடு இந்த கோழி மான் இந்த மாதிரி தான் வச்சிருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு வந்தோம். பட் உள்ள வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தாங்க தெரிஞ்சிச்சு. இங்க பாருங்க எவ்வளவு பெரிய மலைப்பாம்பு, அது மட்டும் இல்லாம பெரிய பெரிய முதலைங்க இருந்துச்சு, பென்குவின்லாம் கூட இருந்துச்சு. நான் எல்லா கிளிப்புமே லைனா ஆட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்க ஒருவேளை லக்சம்பர்க்ல இருக்கீங்க இந்த ஜூக்கு போகணும்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சப்போஸ் நீங்க போலனாலும் சரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது போறாங்க அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்கும் நீங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணலாம். ஸோ ஒரு வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா நீங்களும் உங்கள் குட்டீஸும் என்ஜாய் பண்ணுன்னா இந்த ஜூ ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ப்ளே ஏரியாஸ்லாம் கூட இருக்குது, பசங்க விளையாடுறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக வேறு வச்சுருந்தாங்க. நாங்கள் போன அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த லக்ஸியர் கம்பெனிலேருந்து ஏதோ ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கான செட்டப்லாம் கூட புதுசாக போட்டிருந்தாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நடந்து போயிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு மாதிரி ரியல் ஸ்டோரி மாதிரி பேக்ரவுண்டில் வந்து வாய்ஸ் ஓடிட்டு இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி அந்த டாய்ஸ் எல்லாம் மூமெண்ட்லேயே இருக்கு. இந்த மாதிரி ஒரு 4-5 ஸ்டோரிஸ் இந்த மாதிரி லைவாக இந்த மாதிரி செட்டப்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. சூப்பராக இருக்குங்க கேட்கறதுக்கு. நம்ம கூடயே ஒருத்தங்க கதை சொல்லிக்கிட்டே வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு இந்த ஃபீலு. ஸோ ரொம்ப நல்லா இருக்கும். 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கே இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரி செக்ஷன்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாருங்க இதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுச்சு. இங்கே பாருங்களேன் எவ்வளோ பெருசு இருக்குன்னு. இது ஃபஸ்ட்டு கழுதையா குதிரையானே ஃபஸ்ட்டு ஒரே டவுட்டில் இருந்தது. அவ்வளோ ஹைட்டு அவ்வளோ வெயிட்டில் இருந்துச்சு. பார்க்குறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. என் ஹைட்டை விட அது எவ்வளோ பெருசுக்கு இருக்குது பாருங்களேன். இது கழுதைன்னு தான் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் இதோட நேம் என்னன்னு. அது மட்டும் இல்லாமல் இங்கே பசங்கள்லாம் கொஞ்சம் ஃபீட் பண்ணுறதுக்கு அந்த நிறைய அந்த வக்கியோல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் கூட பசங்க எடுத்து கொடுத்து ரொம்பவே இன்ட்ராக்டிவாக ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு பசங்க மட்டும் இல்லைங்க நாங்களும் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். பார்க்குறதுக்கே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. நம்மளா அந்த கையிலலாம் சாப்பாடு கொடுக்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. எங்கே இருக்குது சிங்கம்? அது ஃபோட்டோவில் இருக்குடா. இந்த ஆடு மாடுகிட்டலாம் ஒரு பழக்கம் ஒன்று இருக்குங்க. நம்ம டெய்லி சாப்பாடு போட்டோம்னா நம்ம அடுத்த நாளும் நம்ம அந்த டைமுக்கு வரும்போது கரெக்டாக நம்ம வந்ததும் கத்தும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஃபீடிங் டைம் போல் அந்த வக்கையெல்லாம் எடுத்துகிட்டு வந்ததும் அது எவ்வளோ சவுண்டு கொடுத்து எவ்வளோ என்ஜாய் பண்ணுது பாருங்களேன் அந்த ஆடுலாம். இது என்ன யாஷு? மான் இல்ல டாங்கி. நல்லாக்கடா அம்மு. நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியில் விளையாடுவோம். இந்த மண்ணில் விளையாடுவோம், ரோட்டில் விளையாடுவோம். இந்த உப்புன்னு சொல்லிட்டு மண்ணில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டாட்டாக வச்சு அந்த மாதிரி விளையாட்டுலாம் விளையாடுவோம். இங்கெல்லாம் பாருங்களேன் எந்த மாதிரிலாம் விளையாடுறதுக்கு வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. பஸ் மாதிரி, ஃப்ளைட் மாதிரி, ஜெட் மாதிரி இந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி ட்ராம்போலின்லாம் கூட இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பரவாயில்ல நம்ம தான் விளையாடல, நம்ம பசங்களாக என்ஜாய் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு அன்றைக்கி டே ஃபுல்லாக அவங்க ரொம்பவே ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இங்கே பாருங்க இந்த கோழியெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ பைல்வான் கோழி மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் இதுக்கு முன்னாடி தஞ்சாவூர்ல வந்து ஒரு ராஜாலி பேர்ட்ஸ் பார்க்குன்னு போட்டிருந்தால அங்கே கூட இந்த கோழி இருந்துச்சு. அந்த கோழி தான் இது. நீனும் போயாஷு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ஸ்நாக்ஸ் சாப்பிடலாமேன்னு சொல்லிட்டு பிரேக் டைம் தான் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா ரொம்ப விளாண்டாங்க. ஸோ எனர்ஜி எல்லாமே ட்ரைன் ஆயிடுச்சு. ஸோ ஸ்நாக்ஸ் டைமுக்காக இங்கே ஒரு செட்டப் போட்டு வச்சுருந்தாங்க. அங்கே தான் உட்காந்து எல்லாருமே நாங்கள் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டோம்.
சாப்பிடு சாப்பிடு, 2 பேரும் காமனா வச்சுக்கோ. சாய்ரா வாயா தின்னு பாரு, என்னன்னு கேளு. என்ன கலர் சாய்ரா அது? ஏய் அம்மு உன்னை பார்க்க தான் வருது. இந்த பென்குயின்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோல்டாக இருக்கிற இடத்துல தான் இருக்கும், இந்த ஐஸ் மாதிரி இருக்கிற இடத்துல தான் இருக்கும்னு பார்த்தா இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. ஒருவேளை இந்த மாதிரி ஏதாவது உள்ள ஏதாவது டெம்பரேச்சர் செட்டப் ஏதாவது வச்சுருப்பாங்களா என்னன்னு தெரியல. பார்க்கறதுக்கே ரொம்ப பாவப்பட்ட பென்குயின் மாதிரி இருந்துச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த பசங்க வந்து அந்த தண்ணியில் விளையாடுற மாதிரிலாம் நிறைய அந்த ப்ளே டாய்ஸ்லாம் இருந்துச்சு. அங்கே கொஞ்சம் நேரம் அவங்கள உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு செக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த crocodile இருந்துச்சு, குட்டி குட்டி மங்கீஸ்லாம் கூட இருந்துச்சு. குரங்குனா கொஞ்சம் பெருசாக இருக்கும்னு பார்த்துருக்கேன், ஆனால் இது என்னென்னமோ ஒரு ஜான் அளவுக்கு தான் இருந்துச்சு. அந்த மாதிரி செக்ஷன்லாம் கூட கொஞ்சம் உள்ளே இருந்துச்சு. சரி நாங்கள் அது பார்க்கறதுக்காக அங்கே உள்ளே போயிட்டோம். இங்கே பாருங்களேன் எத்தனோண்டு இருக்குன்னு. இது நான் ஜூம் பண்ணதுக்கே இது இத்தனோண்டு தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரே ஒரு உள்ளங்கைய சைஸில் தான் அந்த குரங்கே இருந்துச்சு பார்க்கறதுக்கு. எத்தனோண்டு இருக்குது பாருங்க. இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு முதல்ல ஒன்று இருந்துச்சு. நாங்கள் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா அது வாயை பொழந்த மேனிக்கே தான் இருந்துச்சு. இது ஒரிஜினலா இல்லை டூப்ளிகேட்டான்னு கண்டுபிடிக்காத அளவுக்கு அந்த அளவுக்கு வாயை திறந்த மேனிக்கே இருந்துச்சு. இது வரைக்கும் பாருங்களேன். இது நாங்கள் போய் ஒரு 1/2 hour உள்ளே சுற்றி பார்த்துட்டு இருந்திருப்போம். அப்பையிலேருந்தே அது வாயை திறந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. அதுக்கு ஒரு வேளை வாயை மூட தெரியாதோ என்னவோ தெரியல. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய மலைப்பாம்பு இருக்குன்னு சொல்லிட்டு. இது பாம்புனே தெரியாமல் யாஷு ஃபஸ்ட்டு போய் உட்காந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்தா. யாஷு எங்க அதில் ஏறி உட்காந்துட்டேன். அவ்வளோதாங்க, எங்களுக்கு அந்த டே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எனர்ஜெட்டிக்காகவும் ஹாப்பியாகவும் போணுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.